ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ்ரீ குக்கிங் சேனல். வழக்கம் போல் காலையில் எழுந்ததும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அரிசியெல்லாம் ஊற வச்சதுக்கப்புறமா சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் நாட்டு சக்கரை சேர்த்து தாங்க சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணேன். சில டைம் ஒயிட் சுகரும் சேர்த்துக்குவேங்க. அவ்வளோதான், கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது சாப்பாட்டுக்கும் தண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். சாப்பாட்டுக்கு தண்ணி அந்த சைடு அடுப்பில் மாற்றிட்டு இந்த சைடில் பீட்ரூட் பொரியல் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு வானல் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இது எப்பவும் நார்மலாக செய்கிற பொரியல் மாதிரி தாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கி விட்டுட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு பீட்ரூட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சு வெந்ததுக்கப்புறமா தேங்காய் பூ சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணுறது தாங்க. பீட்ரூட்டை வதக்கி விட்டு மூடி வைக்கிற கேப்லேயே சாப்பாட்டுக்கு தண்ணி காஞ்சிருச்சுங்க. அரிசியை சேர்த்துக்கலாம். அதுக்கடையில் மூடி வச்சுருந்த பீட்ரூட்டுமே நல்லா வதங்கிருச்சுங்க. தண்ணி எதுவும் சேர்த்தாமையே அப்படியே வதக்கிட்டேன். ஃபைனலாக தேங்காய் பூ சேர்த்து ஒரு வதக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து மணத்தக்காளி கீரை சட்னி செய்கிறதுக்காக வானலில் கொஞ்சமாக எண்ணெய், வெங்காயம், பூண்டு, மிளகாய், கொத்தமல்லி, சீரகம், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. அதையும் ஒரு வதக்குனதுக்கப்புறமா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரையை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கீரை நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக அது கூட புளி சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து ரசம் வைக்கிறதுக்காக கொஞ்சமாக புளி, அப்புறம் தக்காளி ரெண்டையும் தண்ணியில் ஒரு வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சம் சேர்த்து ஊற விட்டுறலாம். நான் எப்போவுமே புளி ஊற வைக்கும் போதே உப்பும் சேர்த்துருவேங்க. பத்தலைன்னா திரும்பவும் பார்த்துட்டு சேர்த்துக்குவேன். அடுத்தது ரசத்துக்கு அரைக்கிறதுக்கு சீரகம், மிளகு, கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்து இடிச்சிட்டு அப்புறமா பூண்டு சேர்த்து இடிச்சுக்குவேன். இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பாடை வடிச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், சாப்பாடும் வடிச்சாச்சு. இப்போ இதில் லஞ்சுக்கு போட்டு வச்சுட்டு மீதியை ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். நைட்டு கம்பஞ்சோறு செஞ்சுருந்தேங்க. அது இருந்ததுனால சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக தான் செஞ்சுருந்தேன் இன்றைக்கி. அடுத்து சட்னிக்கு வதக்கி வச்சுருந்தேன் வெங்காயம், தக்காளி, கீரையெல்லாம் ஆறிடுச்சுங்க. இது கூட கொஞ்சமாக பொட்டுக்கடலை, தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சட்னியும் ரெடி ஆகிடுச்சுங்க. ஃபைனலாக ரசம் வைக்கிறதுக்காக வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இடித்து வச்சுருக்கிற சீரகம், மிளகு, பூண்டு சேர்த்துக்கலாங்க. அப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நுர பொங்கி வந்ததும் மல்லி இலை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணால் ரசம் ரெடி. அடுத்து கம்பங்கூழ் ரெடி பண்ணுறதுக்கு கம்பஞ்சோறு, பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், உப்பு, தயிர் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறேங்க. இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கம்பங்கூழ் எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஃபைனலாக பொடியாக நறுக்கின மாங்காய் கொஞ்சம் சேர்த்துருக்குறேங்க. அதையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டா அவ்வளோதாங்க, டேஸ்டியான கம்பங்கூழ் ரெடி. மதியம் குடிக்கும்போது அந்த சின்ன வெங்காயம், மாங்காயோட வாசனைக்கு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம். வடித்த சாப்பாடு, அப்புறம் மணத்தக்காளி கீரை சட்னி, பீட்ரூட் பொரியல், அப்புறம் பூண்டு மிளகு ரசம், அடுத்து கம்பங்கூழ் கரைச்சி வச்சுருக்குறேங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் பச்சடியும் ரெடி பண்ணியிருந்தேங்க. ஃபைனலாக திராட்சை கொஞ்சம் இருந்தது, அதையும் கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க. அவ்வளோதான், இதுதாங்க இன்றைக்கி சமையல். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.